ஹாய் guys, வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிஎஸ்எஸ்ல இமேஜ் ஸ்டைலிங் டுட்டோரியல். ஓகேவா, லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் அனிமேஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இதோட அட்டாச்மெண்ட்டாக இங்கே இமேஜ் ஸ்டைலிங். ஓகேவா, ஆல்ரெடி இமேஜ் எப்படி வைக்கிறது, தென் அந்த இமேஜில் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, வித் அண்ட் ஹைட் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். அதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணி எப்படி ஸ்டைலிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிஎஸ்எஸ் ப்ரொவைட் வேரியஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஸ்டைலிங் இமேஜ், அலோவிங் ஃபார் ரீசைசிங், அலைன்மெண்ட், பார்டரிங் அண்ட் ஸோ ஆன். ஓகே, ஸோ இங்கே விஷுவல் அப்பீலிங் அண்ட் விஷுவல் என்கேஜ்மெண்ட் ஃபார் த யூசர். ஓகேவா, யூசர் இன்ட்ராக்ஷனுக்காக இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் ஆகுது. என்னென்ன கீ சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும் பாருங்களேன். வித், கண்ட்ரோல் த வித் ஆஃப் த இமேஜ். ஹைட், கண்ட்ரோல் த ஹைட் ஆஃப் த இமேஜ். பார்டர், ஸோ ஆட் அ பார்டர் அரௌண்ட் த இமேஜ், ஸோ இட்ஸ் லுக் லைக் அ ஃப்ரேம் when we add a border. Okay, so border radius 2. So margin, padding, இது ரெண்டுமே இட்ஸ் a box model. So inner spatio outer spatio we can able to manage. Float நமக்கு தெரியும், இமேஜில் we can able to float in a left or right. So opacity, control the transparency of the image. அப்போ ஒரு இமேஜை நம்ம என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுமா இல்லையா, எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நம்ம ஒப்பாசிட்டி மூலயமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் ஃபிட், ஸ்பெசிஃபை ஹவு த கண்டென்ட், அந்த கண்டென்ட் இமேஜோட கண்டென்ட் ஒரு என்டையர் டிவுக்கு எப்படி ஃபிட்டாக இருக்கணுமா இல்லையா, இல்லை ஸோ அதுக்கு ஒரு மூலையாக இருக்கணுமா, இல்லை என்டையர் ஆப்ஜெக்ட்க்கு ஃபிட் ஆகணுமான்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ டேரெக்டாக எக்ஸாம்பிள்ஸ் போகிறேன். ஓகே, ஸோ யூஸ் கேசஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் அப்பீலிங், விஷுவல் ரெஃபரன்ஸாக இருக்கலாம். ஸோ இமேஜ் சைஸ் அண்ட் பார்டர் ரேடியஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே ஆப்ஜெக்ட் ஃபிட் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணும். ஓகே, ஜஸ்ட் லுக் அட் இட். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தேர் இஸ் அ இமேஜ் டேக். அந்த இமேஜ் டேக்கு வி ஹாவ் த கிளாஸ் ஆஃப் இமேஜ் எக்ஸாம்பிள். இங்கே வித் கொடுத்துருக்கோம். ஒரு இமேஜுக்கு 300 பிக்சல் கொடுத்துருப்போம். இஃப் யூ வாண்ட் 500னா 500. ஓகே, ஸோ அந்த ஆக்சுவலாக அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 300 பிக்சல் தான், 150 பிக்சல் தான் ஆக்சுவல் இமேஜ். ஓகேவா, ஸோ அது என்ன பிக்சலில் நான் எடுத்தனோ ஃபோட்டோ அதே பிக்சலே கொடுத்துருக்கேன், அப்போ தான் அது உடையாமல் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கொடுத்தது பார்டர் ரேடியஸ் அண்ட் பார்டர், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பார்டர் ரேடியஸ் என்னமா பண்ணும், இப்போ 5 பிக்சல்னும் போது இப்படி இருக்குது, 15 பிக்சல்னும் போது ஸோ இன்னும் கர்வ்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். ஸோ இதையே வந்து பர்சன்டேஜில் நீங்கள் 50% கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்டடான உங்களுக்கு விஷயம் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதுவுமே ஒரு ஸ்டைல் தான். ஏன் ரவுண்டாக இல்லைனா இமேஜ் வந்து என்ன ஆகுது, லென்த்தாக இருக்குது, இட்ஸ் அ ஸ்கொயர்டாக இல்லை. ஓகே, ஸோ border 2px, it's a thickness and a style நம்ம solid data dashed whatever you want, then color black. okay, so object fit அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஃபிட்ன்ற ப்ராப்பர்ட்டி என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் ஃபிட், ஸோ COVER கவர். ஸோ இந்த கவர் கொடுக்காததுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, என்ன ரிஃப்ளெக்ஷன் இருந்தது, நத்திங் இஸ் ஹேப்பன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட இமேஜ் சைஸை நான் என்ன பண்ணுறேன் அதே தான் இருக்குது, ஆக்சுவல் இமேஜ் சைஸே இது 300 150 தான். ஸோ இந்த கேஸ் என்னோட கண்டெய்னர், இந்த பாடி கண்டெய்னர், ஓகே, இது நான் பெருசாக கொடுத்துட்டு அந்த இமேஜ் சின்னதாக இருந்து அதை ஃபுல்லாக கவர் பண்ணனா என்ன நடக்குமா, ஆல்ரெடி ஒரு வாட்டி இது கவர் பண்ணி காமிச்சேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. ஸோ த பிக்சல் வில் பி ப்ரோக்கன், ரைட். ஸோ அதை ஜவ்வு மாதிரி இழுத்தனா அது ப்ரோக் ஆகிடும். ஓகேவா, அது நல்லா குவாலிட்டியாக இமேஜாக இருந்ததுன்னா நீங்கள் கவர் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கவர் அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்கும், பேக்ரவுண்ட் டுட்டோரியலில் பார்த்துருக்கோம், கவர் கண்டைன் இல்லையா. ஆப்ஜெக்ட் ஃபிட் அப்படின்றது அதில் சும்மா இருந்தால் போதுமா, கண்டைன் இந்த இடத்துக்கிட்ட கண்டைன் கொடுத்தீங்கன்னா அதில் சும்மா இருக்கும். கவர்னும் போது அந்த என்டையர் ஆப்ஜெக்ட்க்கும் தட் வில் பி கவர்டு, அது வேணுமா அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல சூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து VS Codeல ட்ரை பண்ணி பாருங்கள் வித் சம் பிக் இமேஜ். ஓகே, ஸோ இட் இஸ் ஒர்க். நெக்ஸ்ட் சர்க்குலர் இமேஜ். ஓகே, ஸோ கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும், ஜஸ்ட் அ பர்சன்டேஜ் தான், ஒன்றும் இல்லை. ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறேன்னா பார்டர் ரேடியஸ் 50% கொடுக்குறோம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஒரு பர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும், ஒர்க் ஆகும், அதே மாதிரி பிக்சலுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேவா, இந்த இமேஜை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் இன்ஸ்பெக்டில் பண்ணி காமிக்கிறேன், அது ஒன்றும் கூலாக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்டர் ரேடியஸ் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், பர்சன்டேஜில் கொடுத்துருக்கேன், பிக்சல்லையும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸ் நீங்கள் இதை மூவ் பண்ண சொல்ல ஸோ எதுவுமே நடக்கலை. 1 செகண்ட் ஹோல்ட் ஆன். So I'm brushing this thing. So live reflect ஆகல. ஓகே, ஸோ நான் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ
ஸோ இந்த கேஸ் நீங்கள் ஒரு 10% அப்படி கொடுத்தீங்கன்னா இட்ஸ் லைக் பிக்சலில் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஒரு கர்வ்டாக உங்களுக்கு கிடைக்கும். இது 50% அப்படின்னு கொடுக்க சொல்ல 50%னாலே அது ரவுண்டட் ஆகிடும், 4 பக்கமே ரவுண்டட் ஆகிடும். இந்த கேஸ் அந்த இமேஜ் வந்து நீங்கள் ரவுண்டாக, அதாவது ஸ்கொயராக ஓகேவா கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டாகிராம் இமேஜ் எப்படி இருக்கும்? ஸோ ஸ்கொயராக இருக்கும் இல்லையா 4 சைடுமே. ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வி காட் த ரவுண்ட் இமேஜ். அப்படி இல்லைன்றதால இங்கே ஓவல் இமேஜ் நமக்கு கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ இதுதான் ரீசன். ஸோ இந்த கேஸ் ரவுண்டட் இமேஜ் வேணும் அப்படின்னா ஒரு லோகோ இருக்குப்பா, இங்கே பாருங்கள், லோகோக்கு ரவுண்டட் இமேஜ் வேணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சிடிஎஸ் லோகோ பார்த்துருப்பீங்க, ஒரு ரவுண்டட் இமேஜ் இருந்திருக்கும். என்னமா பண்ணியிருப்போம்? சேம் இதே ஸ்டைலிங் எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ பாக்ஸ் ஷேடோ நம்ம ஷேடோஸ் பார்த்தோம். பாக்ஸ் ஷேடோ யாராவது ட்ரை பண்ணிங்களா? ஹரிசாண்டல் ஆப்செட், வெர்டிக்கல் ஆப்செட், பிளர், ரேடியஸ், தென் கலர். ஸோ இங்கே 4 வேல்யூ கொடுக்கலாம். தென் அடுத்தது 5ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா கலர், என்ன கலர் வேணுமோ கொடுக்கலாம். தென் கலர்லேயும் ஒபாசிட்டி கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இந்த ஷேடோ கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஓவர் ரைட் பண்ணி இமேஜஸை லேயர் மாதிரி தூக்கிட்டு வரலாம் இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸுக்கு அப்ளை பண்ணி பார்த்துருந்தோம் கரெக்டாக. இப்போ இது ஏன் நான் இமேஜுக்கு அப்ளை பண்ண சொல்ல எனக்கு என்ன நடக்குதுமா, நவ் இட்ஸ் லுக் லைக் எ லேயர் ரைட். ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் பாக்ஸ் ஷேடோ ஓகே. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில், தென் பிளர்ரு ஓகே, தென் ரேடியஸ் இல்லையா, எவ்வளோ தூரத்துக்கு இந்த இடத்துக்கு 100 கொடுத்தனா இட்ஸ் 100, எவ்வளோ தூரத்துக்கு அது பிளர் ஆகணும் ஓகே. தென் கலர், பேக்ரவுண்ட் கலர், அந்த காருக்கு தகுந்த மாதிரி கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ண முடியும் பாக்ஸ் ஷேடோ ஓகேவா. ஸோ பாக்ஸ் ஷேடோவாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஷேடோவாக இருக்கட்டும் ஓகேவா, கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகும் ஓகே. டெக்ஸ்ட் ஷேடோன்றது அதே தான், பாக்ஸ் ஷேடோக்கு பதிலாக டெக்ஸ்ட் ஷேடோன்னு கொடுக்க போகிறீங்க. சேம் இதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ண போகிறீங்க ஓகேவா. ஸோ வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் டெக்ஸ்ட் ஷேடோ எதுக்கு கொடுக்கணுமா, ஒன்லி ஃபார் த டெக்ஸ்ட், பேராகிராஃப், ஹெட்டிங் ஓகே. ஸோ இந்த கேஸ் நீங்கள் ஒரு டிவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது டிவ் இஸ் அ கண்டெய்னர், ஸோ தட் ஆக்ட் லைக் எ கண்டெய்னர், ஸோ இட் வாண்ட் ஒர்க். ஸோ எதுக்கு நம்ம கொடுக்கணும் டெக்ஸ்ட் ஷேடோ, எதுக்கு நம்ம பாக்ஸ் ஷேடோ கொடுக்கணுன்றதை நம்ம தெளிவாக இருக்கணும் ஓகேவா. தென் மூவிங் டு இமேஜ் ரொட்டேஷன். ஸோ இமேஜ் ரொட்டேஷன் நேற்று பார்த்துருந்தோம். இட்ஸ் அ ஸ்டைலிங் ஓகே, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இமேஜ், எல்லா இமேஜ் காம்பினேஷன் ஸ்டைலையும் ஒரே இடத்துல கொடுத்து வச்சிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது ஓகே. ஸோ வித் 300 பிக்சல், ஹைட்டு ஆட்டோ, ட்ரான்ஸ்ஃபார்ம், ரொட்டேட். ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னமா கொடுக்கும், ட்ரான்ஸ்ஃபார்ம் 4 ப்ராப்பர்ட்டி அக்செப்ட் பண்ணும் இல்லையா. யாராச்சும் 4 ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியுமா? ரொட்டேட், ஸ்கியூ, டிரான்ஸ்லேட் அண்ட் ஸ்கேல் ஓகேவா. ஸோ அது நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேவா. ரொட்டேட் என்னவா பண்ணோம், இட் ரொட்டேட் அப் டு டிகிரி இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கு 90 டிகிரி கொடுத்தனா இட் இஸ் 90 டிகிரி எவ்வளோ ரொட்டேஷன் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி 180 டிகிரி கொடுத்தனா 180 டிகிரியில் ஸோ வி காட் அ ரொட்டேஷன் ஓகே. ஸோ லைக் வைஸ் ஸ்கேல் என்னமா பண்ணோம், அந்த இமேஜை சின்னதாக்கி பெருசாக்கும் ஜூமிங் லெவலில் இல்லையா. ஸோ அது ஒப்பாசிட்டி மாதிரி ஆக்ட் ஆகும். ஒப்பாசிட்டியில் எப்படி இருக்குது 0 to 1 அதே மாதிரி இல்லையா. தென் ஸ்கியூ என்னமா பண்ணோம், ஆங்கிள், இப்படி இருந்த காரை இப்படி சேஞ்ச் பண்ணுறது, இப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணும் இல்லையா. தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள் தென் என்னமா பண்ணலாம், ரொட்டேட் பார்த்தோம், ஸ்கியூ பார்த்தோம், ஸோ ஸ்கேல் பார்த்தோம், தென் ட்ரான்ஸ்ஃபார்ம். எக்ஸ் ஆக்சிஸில் இந்த காரை அப்படியே மூவ் பண்ணுறது, ஒய் ஆக்சிஸில் இந்த காரை மூவ் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஓகே, பர்சன்டேஜில் கொடுப்போம் இல்லை பிக்சல்ஸில் கொடுப்போம் ஓகேவா. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒய் லைக் வைஸ். ஸோ இதையும் நம்ம மறக்கக்கூடாது ஓகேவா. இதெல்லாமே நீங்கள் லைவாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இமேஜ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். இமேஜில் ஃபில்டர் ஓகேவா, ஃபில்டரில் நிறையா இருக்குது, நம்ம கிரே ஸ்கேல் தான் போட்டிருக்கோம் ஓகே. ஸோ கிரே ஸ்கேல் என்ன பண்ணும் அப்படின்னும் போது நார்மலாக இருக்க ஒரு இமேஜை கிரே கலர் ஒரு ஃபில்டருக்கு அப்ளை பண்ணும். ஸோ இந்த இடத்துல 100% கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேஸ் நான் அதை ரிமூவ் பண்ணேன்னா, ஸோ ஏற்கனவே இது கிரே எல்லாம் இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரியல. இந்த கேஸ் இங்கே வேறு இமேஜ் வச்சோன்னா நமக்கு தெரியும் ஓகேவா. ஸோ ஏன்னா இது பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக இருக்குது, எந்த ஒரு கலரும் தெரியல. ஸோ ஆக்ட் இமேஜ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் இமேஜ் ஓகே. காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இருக்க ரிலேட்டிவ் இமேஜ்க்கு பதிலாக அப்சல்யூட் இமேஜ் கொடுக்குறேன். தென் ஓகே. ஸோ இந்த கிரே ஸ்கேலை நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நவ் யூ கேன் ஏபிள் டு லுக் வாட் இஸ் கிரே ஸ்கேல் ரைட். ஃபில்டர் எஃபெக்ட் ஓகே. இந்த கிரே ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபில்டர் எஃபெக்டாக கிரே கலரான ஃபில்டர் எஃபெக்டாக கொடுக்க முடியும். அதில் இருக்க மொத்த கலரும் அப்சர்வ் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அதுதான் இந்த கிரே ஸ்கேல் ஃபில்டர். ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகேவா.
லெட்ஸ் க்ளோஸ் திஸ் ஒன். ஸோ இதோட இமேஜ் ஸ்டைலிங் முடியுது. இமேஜ் ஸ்டைலிங்கில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சொல்கிறேன். அகெயின் இமேஜ் சைசிங். ஸோ இமேஜ் சைசிங்னும் போது ஒரு ஆப்ஜெக்டை என்டையர் கண்டெய்னரில் ஃபிட் பண்ணணும்னா இமேஜ் கவர் மறக்கக்கூடாது. பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு இமேஜை போய்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்கன்னா இமேஜ் கவர், ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர். ஓகேவா? தென் ஸோ பார்டர் ரேடியஸ், பார்டர் ஹைட் வித் நமக்கு தெரியும். ஸோ மின் ஹைட், மேக்ஸ் ஹைட் அதுவும் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். தென் ஹைட் ஆட்டோ கூட கொடுத்துக்கலாம். ஸோ சர்க்குலர் இமேஜ் பண்ணணும்னா கண்டிப்பாக பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும் பார்டர் ரேடியஸில், இதுவும் மறக்கக்கூடாது. தென் வந்து we need to use பாக்ஸ் ஷேடோ. ஸோ இமேஜுக்கு பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணால் இட்ஸ் லுக் லைக் எ லேயரிங். ஓகே, ஸோ பாக்ஸ் ஷேடோ எதுக்கான யூஸ் பண்ணலாம், எந்த பாக்ஸ் வேணால், நாட் ஒன்லி ஃபார் த இமேஜ். ஓகே, ஸோ தென் இங்கே ஆங்கிள் ரொட்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் 4 பார்த்தோம். ஸோ ஒன்று ரொட்டேட், ஒன்று ஸ்கியூ, அடுத்தது சொல்லுங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபைனலி ஸ்கேல். சூப்பர், ஸ்கேல். ஸோ இதை மறக்கக்கூடாது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக மறக்காமல் பண்ணிங்கன்னா இட்ஸ் சூப்பர். ஓகே, ஸோ ஃபில்டர் எஃபெக்ட், கிரே ஸ்கேல், இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட முடியுது. அடுத்து வந்து நம்ம பட்டன் போகலாம். ஓகேவா?